இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராமநாத அர்ஜுனன் சொல்லிட்டு ஒருத்தர் இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர். எனக்கு தெரிந்து 96லிருந்து 95, 96ல இருந்துட்டு இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அப்பப்போ பேசுகிறது, சந்திக்கிறது, இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்திருக்குது. நிறைய பேர்கிட்ட நெருங்கி பேசியிருக்கிறோம், பழகியிருக்கிறோம். எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வளவு மட்ட ரகமாக நடந்துக்கிட்டது இல்லை. இவ்வளவு கேவலமாக ஒரு தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு பொது அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கும், ஒரு கௌரவம் மரியாதைன்னு இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கிற மாதிரி பார்த்தாவே ஒரு அருவருப்பு பூச்சி மாதிரி தெரியுது இந்த மனிதர். இதில் வேறு எந்த மீடியா கூப்பிட்டாலும் நான் பேசுவேன். என்ன பேசுவேன் அப்படின்னா ஒன்று, அரசியல் கேட்டாக்க 1 வருஷம்தான் ஆச்சு நான் அரசியல் எனக்கு அதெல்லாம் தெரியாது. வைகோவை பற்றி கேட்குறப்ப அதெல்லாம் என்கிட்ட எதுவும் 1 வருஷம்தான் ஆச்சு, நான் அரசியலுக்கு பழைய விதைலாம் தெரியாதுங்க. அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி 16 வருஷமாக களத்திலேருந்து வேலை செய்து இருக்கிறத பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? எந்த அடிப்படையில் நீ அவரை விமர்சிக்கிறாருன்னா அதுக்கு பதில் இல்லை ஒழுங்காக. தொடக்கத்தில் ஒரு நாகரிகம்னு இருக்கும், மனித நாகரிகம், ஒரு படித்ததுக்கான ஒரு நாகரிகம், இல்லை ஒரு சமூகத்தில் ஊறி இருக்கிற நம்ம ஓரளவுக்கு படித்து மேலே வந்திருக்கோம், இப்படி ஒரு பொதுவான ஒரு நாகரிகம். குறிப்பாக இலங்கை தமிழ் மக்கள் பேசுகிறதுலே கூட அந்த திட்ட கட்டுங்கோபத்தில் கூட பேசுகிறது கூட அது திட்டுறாங்களா இல்லையா அவங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நாகரிகமான சாடலாகவே இருக்கும். ஆனால் இந்த மனிதரை தொடர்ச்சியாக நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு அழுக்கு மீன் கூட சாப்பிட்றதுக்கு அருகதையற்ற ஒரு அழுக்காக தான் மாறிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவங்க நிறைய சமூக சேவைகள்லாம் அந்த மக்களுக்கு செய்துட்ருக்காங்க, பார்த்துருக்குறேன். என்கிட்டயே 2-3 முறை பேசியிருக்கிறாங்க. எதற்கு பேசுனாங்க, அப்புறம் எனக்கும் அவங்களுக்குமே ஒரு கருத்து முரண்பாடு சண்டைலாம் வந்தது. எதுக்கு வந்ததுன்னா, இந்த ராமநாதனை தான் சொல்லி இவர் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இவர் வாழ்க, இவர் ஆஹா ஓஹோன்னு அது முகநூல் பக்கத்தில் விடாமல் போட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஏன் இவரெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பேட்டி எடுக்கலை அப்படின்னா, இவரெல்லாங்க என்னன்னு எனக்கு தோணலை. அந்த பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமல் ராஜபக்ஷாவை எனக்கு அப்பா மாதிரி அப்படின்றாரு. அப்புறம் என்னென்னவோ பெண்ணாத்துறாரு அந்த மனுஷன். ஒரு நிலை இல்லாத ஒரு அரசியல் அனுபவம் இல்லை, ஒரு பக்குவம் இல்லை. எப்படி அந்த மக்கள் வாக்கு போட்டாங்கன்றது தெரில. ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்துட்டாரா இல்லை ஏதாவது சாபக்கேடா அப்படின்னு தெரிலன்ற யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த சகோதரி தொடர்ந்து நீங்கள் ஏன் இவரெல்லாம் பேட்டி எடுக்கிறது, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்றப்ப தான் ஒரு கோவத்தில் ஒரு நாள் திட்டி விட்டுட்டேன். அதோட பேசுகிறதே அருந்து போச்சு. ஒரு 2-3 முறை தான் தொடர்பில் எடுத்திருப்பாங்க அவங்க. முக்கிய காரணம் இந்த அர்ஜுனனுக்கு புகழ் பாடுறது தான் அவங்க பேசுகிறாங்க. அவரும் நல்லவர் வல்லவர்னு அப்படி நினச்ச அந்த அம்மா ஒரு கட்டத்தில் இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்ன தெரியல, இந்த மனுஷனை பற்றி விமர்சிக்கிறாங்க, விமர்சிச்சிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு இந்த மனுஷன் வச்ச தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மகா கேவலமாக இருந்தது. இப்படி ஒரு அழுக்கு பிடிச்ச மனுஷனை எங்கேயாவது பார்த்து